இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண்ஸ் கோடைமலை. நான் அருண். போன பதிவில் வசிஷ்டரோட குடும்பத்துக்கு உதவி செஞ்ச சத்தியவிரதனுக்கு அவன் செஞ்ச பாவங்களுக்காக திரிசங்குங்கிற பேரோட சண்டாளனா திரிவன்னு சத்தியவிரதனுக்கு சாபம் கொடுத்தாரு வசிஷ்டர். அதை தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி 19, 20 மற்றும் 21 வசிஷ்டர் சத்தியவிரதனுக்கு சாபம் கொடுத்தாரு. உடனே வசிஷ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டான் சத்தியவிரதன். ஆனால் நீ பசுவை கொன்று தின்னதால் ஏற்பட்ட பாவத்தால் இன்னும் பல பிறவிகள் எடுப்பேன்னு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினார் வசிஷ்டர். வசிஷ்டர் கொடுத்த சாபத்தால் சத்தியவிரதனோட உடம்பு சாம்பல் நிறமாக மாறினதோட இரும்பால் ஆன அணிகலன்களும் கருப்பு உடை உடுத்தி திருசங்குங்கிற பெயரால் அவனோட உருவம் மாறிடுச்சு. அப்புறம் விஸ்வாமித்திரோட குடும்பத்தை பார்க்க போனால் திரிசங்கு. அவங்களுக்கு இவனோட உருவ மாற்றத்தை பார்த்து பயம் வந்துடுச்சு. வசிஷ்டர் தனக்கு கொடுத்த சாபத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமும் அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை தேடி கொண்டு வந்து கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு வந்தான். இந்த நிலையில் விஸ்வாமித்திரர் தன்னோட கடுமையான தவத்தால் பல வரங்களை வாங்கிட்டு திரும்பினார். அப்போது அவருக்கு பஞ்சத்தால் தன்னோட குடும்பம் கஷ்டப்பட்டதையும் சத்தியவிரதன் அவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றினதையும் இப்போது சத்தியவிரதனுக்கு வசிஷ்டர் கொடுத்த சாபத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் சத்தியவிரதன்கிட்ட வசிஷ்டர் கொடுத்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழியை காட்ட முடியும்னு சொன்னார். ஆனால் சத்தியவிரதனோ வசிஷ்டரோட சாபத்திலிருந்து விடுபடுவதை விட எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, நீங்கள் தான் என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டான். வசிஷ்டர் எனக்கு சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பசுவை கொன்று தின்னதால் ஏற்பட்ட பாவத்தால் இந்த பிறவியில் சொர்க்கத்துக்கு போக முடியாதுனோ நான் இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும்னு சொன்னார். என்னோட ஆசை என்னன்னா, எனக்கு இந்த பிறவியிலேயே இந்த மனித உடலோடவே சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்டான். என்னோட ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும்னு விஸ்வாமித்திரரை வணங்கினா சத்தியவிரதன். வசிஷ்ட முனிவர் மேலே பொறாமைப்பட்டுக்கிட்டு இருந்த விஸ்வாமித்திரர், சத்தியவிரதா, நான் செஞ்ச தவ வலிமையால் பெற்ற வரங்களை வச்சு உன்னோட விருப்பப்படி இந்த உடலோடவே உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அதுக்கான வேள்வியை தொடங்கினார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் செஞ்ச வேள்வியோட பயனால் திரிசங்குன்னு பெயர் பெற்ற சத்தியவிரதன் வானத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தான். மனித உடலோட ஒருத்தன் சொர்க்கத்தை நோக்கி வரதை பார்த்த வானவர்கள் இந்திரன் கிட்ட தகவல் சொன்னாங்க. இந்திரன் பூமியிலிருந்து மேலே எழும்பி வந்துக்கிட்டு இருந்த திரிசங்குவை வழியிலேயே தடுத்து நிறுத்தினான். அப்போது இந்திரன் திரிசங்கு கிட்ட, மனித உடலோட ஒருத்தன் சொர்க்கத்துக்கு வர்றது நல்லதில்லை, நீ பூமிக்கே திரும்பி போயிருன்னு எச்சரித்தான். ஆனால் திரிசங்கு விஸ்வாமித்திரர் இருக்கிற தைரியத்தால் இந்திரனோட எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மேலே சொர்க்கம் நோக்கி போய்கிட்டு இருந்தான். உடனே கோபம் அடைஞ்ச இந்திரன் திரிசங்குவை எட்டி உதைச்சான். மறுநொடியே திரிசங்கு தலை குப்புற கவிழ்ந்து பூமியை நோக்கி கீழே விழ ஆரம்பித்தான். பயத்தில் திரிசங்கு, விஸ்வாமித்திரரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அலறினான். திரிசங்கோட அலறல் சத்தம் கேட்ட விஸ்வாமித்திரர் உடனடியாக திரிசங்குவை வான்வெளியிலேயே நிற்க வச்சார். அப்புறம் திரிசங்கு கிட்ட விஸ்வாமித்திரர், நீ இப்போ இருக்கிற இடத்துலையே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறேன்னு சொல்லி வேற ஒரு சப்தரிசி மண்டலம், நட்சத்திரங்களை எல்லாம் உருவாக்கி புதிய தேவர்களையும் உருவாக்க போகிறதா அறிவிச்சாரு விஸ்வாமித்திரர். அதுக்காக விஸ்வாமித்திரர் வேள்வியை ஆரம்பித்தார். இதை பார்த்து பயந்த இந்திரன் விஸ்வாமித்திரர் முன்னாடி வந்து நின்னான். இந்திரனை கண்டுக்காம விஸ்வாமித்திரர் தன்னோட வேள்வியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இந்திரன் விஸ்வாமித்திரர்கிட்ட, விஸ்வாமித்திரரே, உங்களோட புதிய சொர்க்கம் உருவாக்குற முயற்சியை கைவிடுங்க, புதிய சொர்க்கத்தால் நிறைய குழப்பங்கள் உருவாகும்னு சொன்னான். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார்,
திருசங்கு அவனோட மனித உடலோட சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறான். நான் இல்லாத நேரத்தில் என்னோட குடும்பத்துக்கு உணவு கொடுத்து காப்பாற்றின அவனோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. அதனால் நீ அவனுக்கு சொர்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொன்னால் நான் அவனுக்குன்னு சொர்க்கத்தை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் தன்னோட தவ வலிமையால் திருசங்குக்காக தனி சொர்க்கத்தையே உருவாக்கிட்டார். திரிசங்கு தான் செஞ்ச தவறுக்காக வசிஷ்ட முனிவர்கிட்ட சாபம் வாங்கினவன். அவனோட பாவங்கள் தீராம அவன் சொர்க்கத்துக்கு வர முடியாது. அதனால புதிய சொர்க்கம் வேண்டான்னு இந்திரன் சொன்னான். அதுக்கு விஸ்வாமித்திரர் இந்திரன் கிட்ட, திருசங்கு கிட்ட சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காக புதிய சொர்க்கத்தையும் உருவாக்கிட்டேன். சொர்க்கத்துக்கான எல்லா விதமான அம்சங்களும் அங்கே இருந்தாலும் இப்போ தலைகளாக தொங்கிக்கிட்டு இருக்க திருசங்கு புதிய சொர்க்கத்திலையும் தலைகளாகவே இருந்து தனிமையிலேயே வாழ்வான். தலைகீழாக தனிமையில் வாழ்கிறவனால சொர்க்கமாக இருந்தாலும் பல காலம் தொடர்ந்து அங்கே வாழ முடியாது. அதனால் கொஞ்ச காலத்திலேயே அவனுக்கு பூலோக ஆசைகள் வந்துடும். அப்போது அவன் மறுபடியும் பூமியில் பிறவி எடுப்பான். அதுக்கப்புறம் அவனுக்காக உருவாக்கின இந்த புதிய சொர்க்கம் மறைஞ்சு போயிடும்னு சொல்லி இந்திரனை சமரசம் பண்ணார் விஸ்வாமித்திரர். பிரம்மரிஷி பட்டம் வாங்கி இருந்தாலும் முதல் முறை மேனகை கிட்ட தன்னோட தவ வலிமையை இழந்த விஸ்வாமித்திரர் இரண்டாவது முறையாக தவம் செஞ்சு பெற்ற தவ வலிமையை இப்போ தன்னோட அதிகார ஆணவத்தினால புதிய சொர்க்கத்தை உருவாக்குன காரணத்தால் எல்லாத்தையும் இழந்துட்டார். வசிஷ்டர் தன்னை பிரம்மரிஷின்னு அழைக்கணும்னு மறுபடியும் தவம் செஞ்சு தவ வலிமையை அடைஞ்சார். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தன்னை ஒரு பிரம்மரிஷின்னு ஏற்றுக்குவாரா மாட்டாரான்னு கோபமடைஞ்சு கோபத்தோடையும் ஆணவத்தோடையும் வசிஷ்டரை கொல்லவும் பார்த்தாரு விஸ்வாமித்திரர். இதை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டரோட மனைவி அருந்ததி தன்னோட கணவர் வசிஷ்டர்கிட்ட விஸ்வாமித்திரரை பிரம்மரிஷின்னு கூப்பிடும்படி ஆலோசனை சொன்னான். அதுக்கு வசிஷ்டர், நான் விஸ்வாமித்திரரோட பலத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் பயப்படலை, அவர் மேலே இருக்கிற பேரன்புனாலேயே அவரை மகரிஷின்னு மனமாற ஏற்றுக்கிறேனோ, இதை எல்லார் முன்னாடியும் சொல்வேனோ சொன்னார் வசிஷ்டர். வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்துக்கு வெளியில் அவரை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்த விஸ்வாமித்திரரோட காதில் வசிஷ்டர் அருந்ததி கிட்ட சொன்ன வார்த்தைகள் விழுந்தது. அந்த வார்த்தைகள் விஸ்வாமித்திரரோட ஆணவம், அகந்தை, கோபங்கிற சத்திரிய குணங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைஞ்சது. தன் மேலே அன்பு கொண்டிருந்த வசிஷ்டரை கொல்ல நினச்சதை எண்ணி மனசு வருந்தி கண்ணீர் விட்டு தன்னோட பாவங்களை வசிஷ்டரோட பாதங்களில் சமர்ப்பணம் செஞ்சு கதறி அழுதாரு விஸ்வாமித்திரர். அப்படியே விஸ்வாமித்திரரை வாரி அணைச்சிக்கிட்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை ஆசீர்வதிச்சு அவரை பிரம்மரிஷின்னு கூப்பிட்டு வாழ்த்தினார். இப்போ விஸ்வாமித்திரரோட வாழ்க்கை முழுவதுமாக மாறிடுச்சு. ரிக் வேதத்தோட 5ஆம் பகுதியை விஸ்வாமித்திரர் தான் இயற்றினார். இப்போ அவர் முழுமையடைஞ்ச பிரம்மரிஷியா உலகத்தோட நன்மைக்காக வேள்விகள் செஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே மிதிலையில் நம்ம கூட இருக்காருன்னு விஸ்வாமித்திரரோட வாழ்க்கை வரலாறை ராமர்கிட்ட சொல்லி முடித்தார் சதானந்தர். மீதி கதையை அடுத்த பதிவில் தொடர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.